எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு விண்ட் பவர் ஜெனரேஷன் பற்றி பார்ப்போம். இந்த விண்ட் பவர் ஜெனரேஷன்ன்றது இந்த விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி தான் விண்ட் பவர் ஜெனரேஷன். இந்த விண்ட் பவர் ஜெனரேஷன், இந்த விண்ட் டர்பைன் எல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஐடியா இருக்கும் என்ன இந்த விண்ட் பவர் ஜெனரேஷன்ன்றது. ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக சில விஷயங்களை பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அப்போ இது ஒரு சின்ன ஓவர்வியூ வீடியோ, அது ஒரு சிம்பிள் ஐடியா தர்றதுக்கான வீடியோ. ஃபியூச்சர் வீடியோஸில் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான திங்ஸை வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ விண்ட் பவர் ஜென்ரேஷன்றது வந்து இஸ் அ ரினியூவபிள் எனர்ஜி ப்ராசஸ். இட்ஸ் அ ரினியூவபிள் எனர்ஜி பிகாஸ் அந்த விண்ட் வந்து ஃப்ரீலி அவைலபிள். அந்த ஃப்ரீயாக அவைலபிளான இந்த விண்டை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த அந்த எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி, மெக்கானிக்கல் எனர்ஜியை திரும்பி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து பவர் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதான் விஷயம். ஓகே, ஸோ விண்ட் பவர் இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் எனர்ஜி சோர்சஸ். முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எனர்ஜி சோர்சஸ். ரெண்டாவது வந்து என்வாயன்மெண்டல் பெனிஃபிட், என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இது நிறைய என்வாயன்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் வயபிலிட்டி இருக்குது, ஸ்கேலபிலிட்டி இருக்குது. நாங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் செய்து கொள்ளலாம். இப்போ இதான் இந்த விண்ட் பவர் ஜெனரேஷனை சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். இது என்னென்ன இம்பார்ட்டன்ட். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து பெரிய புதுசாக சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொருவையும் இப்போ விண்ட் பவர் ஜெனரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இது ரெண்டு விஷயம். ஒன்று விண்ட் டர்பைன் இருக்குது, அடுத்தது மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன். இந்த விண்ட் டர்பைன் என்ன செய்யுதுன்னா, இந்த விண்ட் டர்பைன் வந்து இந்த விண்ட் ஸ்பீடில் இந்த விண்ட் எனர்ஜி ஃப்ரீலி அவைலபிள் விண்ட் எனர்ஜி, அதாவது இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற விண்ட் எனர்ஜி, அதாவது காற்று அடிக்க அந்த காற்றை வந்து இந்த ரொட்டேஷனாக, ஒரு ப்ராப்பர் ரொட்டேஷனாக மாற்றுறது தான் இந்த விண்ட் டர்பைன் செய்யுது. இப்போ விண்ட் டர்பைன் வந்து இந்த பிளேட்டில் வந்து காற்று போடுறீங்க. இந்த பிளேட் வந்து பெரிய ஹியூஜ் சைஸ் பிளேட்டை வச்சுக்கிட்டோம். அந்த பிளேட் வந்து ரொட்டேட் பண்ணும்போது எங்களுக்கு உள்ளுக்கு உள்ள விண்ட் டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த லார்ஜ் சைஸ் பிளேட் இருக்கிறோடைய அந்த பிளேட்டின் சின்ன ரொட்டேஷன் கூட, அதை கொஞ்சம் தூரம் ரொட்டேட் பண்ணாக்க இந்த கியர் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கியர் செட்டப் பண்ணிக்க இந்த பெரிய ஒரு ரொட்டேஷன் வந்து சின்ன ரொட்டேஷனாக மாறும்போது அந்த ஸ்பீட் வந்து கூடும். அப்போ இந்த wind turbines are tall structure equipped with blades that capture the kinetic energy of wind. அந்த kinetic energy, அந்த kinetic energy capture பண்ணி அதை மெக்கானிக்கல் ரொட்டேஷனாக மாற்றுற வேலையை தான் இந்த wind turbine செய்யுது. இப்போ விண்ட் டர்பைன் என்ன செய்யுதுன்னா, அந்த கைனடிக் எனர்ஜி, விண்டில் கைனடிக் எனர்ஜி, அது ஸ்பீடாக காற்று அடிக்க அதில் அந்த காற்றுல ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. அந்த கைனடிக் எனர்ஜியை ஒரு ப்ராப்பர் ரொட்டேஷனாக மாற்றுறது தான் இந்த விண்ட் டர்பைன் செய்யுது. அப்போ அடுத்தது ப்ராப்பர் ரொட்டேஷனாக வந்துட்டு, இப்போ ரொட்டேஷனாக மாற்றினோன்னா இந்த மெக்கானிக்கல், இது மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நாங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றோம். அதை செய்கிறதான் எங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது ஜெனரேட்டர் வச்சுருப்போம். அப்போ ஜெனரேட்டர் என்ன செய்ய போகுதுன்னா, இங்கே விண்ட் ரோட்டர் வந்து இந்த ரோட்டரை அந்த முதல் உள்ள சாஃப்டோட கனெக்ட் பண்ணிவிடும். அந்த முதலே வந்து நாங்கள் வந்து மெக்கானிக்கல் ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த சாஃப்டோட இந்த ரோட்டரை கனெக்ட் பண்ணால் ரோட்டரை வந்து ரொட்டேட் பண்ண போகுது. ரோட்டர் ரொட்டேட் ஆனால் எங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி, ஒரு ஜெனரேட்டர் பிரின்சிபல் படி பவர் வந்து ஜெனரேட் ஆகும், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். இப்போ இதான் விஷயம். இப்போ இங்கே ரெண்டு செட்டப் இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால், ஒன்று வந்து இந்த அடிக்கிற காற்றை வந்து ப்ராப்பர் ரொட்டேஷனாக மாற்றணும். அது ஒரு சாஃப்ட் ரோட்டர் ஸ்பின் பண்ணணும். அப்போ அது கிரியேட் பண்ண அது மெக்கானிக்கல் செட்டப். அது விண்ட் டர்பைன்ஸ், ஒரு கியர் அசம்பிளி எல்லாம் வச்சுக்கணும். அது மெக்கானிக்கல் செட்டப். இங்கே எலக்ட்ரிக்கல் செட்டப் பண்ணிக்க ஒரு ஜெனரேட்டர் வச்சுக்கணும். ஜெனரேட்டரில் ரோட்டர் சுற்றும் போது பவர் ஜெனரேட் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் வயர் மூலமாக. அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகணும். அப்போ ரெண்டு செட்டப் இருக்குது, இந்த மெக்கானிக்கல் செட்டப், எலக்ட்ரிக் செட்டப். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த விண்ட் பவர் ஜெனரேஷன் செட்டப். இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாமே ஒவ்வொரு ஸ்மால் வீடியோஸில் எப்படி இந்த ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணுது, எப்படி கியர் அசம்பிளி ஒர்க் பண்ணுது, எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு ஓவர் வியூவாக, இப்போ எல்லாருமே பொது ஆடியன்ஸுக்கு, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தால் காணுது. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் எப்பயுமே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் இந்த விஷயங்களை சொல்லி கொண்டு போவேன். அப்போ அது மெயினாக ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஹொரிசாண்டல் ஆக்சஸ், வெர்டிக்கல் ஆக்சஸ். horizontal axis wind turbine, vertical axis wind turbine. இந்த horizontal axis wind turbine என்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து நிறைய இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் பார்க்குறது வந்து அதிகமாக பார்க்குறது horizontal axis wind turbine. அதாவது இது மோஸ்ட் காமன் டைப்னு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த horizontal axis wind turbine வந்து இந்த விண்ட் ஸ்பீட் கொஞ்சம் ஓகே, அதாவது கூட உள்ள இடங்களில் இந்த விண்ட் டர்பைனை தான் யூஸ் பண்ணுவோம்.
இதில் ஹொரிசாண்டல் ஆக்சஸ் என்ற வேர்ட் வந்து எப்படி வருதுன்னா இது இந்த ஆக்சஸ் வந்து ஹொரிசாண்டலாக இருக்குது. இதுதான் இந்த ஹொரிசாண்டல், இந்த சென்ட்ரல் ஆக்சஸ். இந்த இதை வச்சு தான் இது டர்பைன் பிளேட் வந்து ரொட்டேட் பண்ண போகுது. இந்த பிளேட் வந்து இந்த ஆக்சஸை வச்சு ஹொரிசாண்டல் ஆக்சஸை வச்சுக்கொண்டு தான் ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ இது வந்து மோஸ்ட் காமன் டைப். நீங்கள் வந்து ரோட்டால் போய் பார்க்குற நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு டைப் வந்து இந்த ஹொரிசாண்டல் ஆக்சஸ் விண்ட் டர்பைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த சென்ட்ரல் ஆக்சஸ். இந்த ஆக்சஸை வச்சுக்கொண்டு தான் இதான் ஹொரிசாண்டல், இந்த ஆக்சஸை வச்சுக்கொண்டு ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ இது வந்து நிறைய விண்ட் உள்ள இடங்களில் இதை தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஓல்டன் டைப். இது ஸ்டார்டிங்கில் இந்த டைப் ஒன்று தான் இருந்தது. ஸ்ட்ராங் விண்ட் இருக்கிற இடங்களில் அக்சஸ் டு ஸ்ட்ராங் விண்ட், நல்ல விண்ட் இருக்கிற இடங்களில் இதை வச்சு தான் நாங்கள் ஜெனரேட் பண்ணுறோம். அடுத்த டைப்பாக தான் வெர்டிக்கல் ஆக்சஸ் விண்ட் டர்பைன். இது வந்து ரேர்லி அவைலபிள். இது வந்து என்ன இந்த ஆக்சஸ்ன்னா இந்த ஆக்சஸ் வந்து வேர்ட்டிக்கல், இந்த வேர்ட்டிக்கல் லைன் இது தான் இதோட ஆக்சஸ், அதான் வெர்டிக்கல் ஆக்சஸ். சில பேர் வந்து இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடம் மெமரைஸ் பண்ண பார்ப்பினோம். ஹொரிசாண்டல் ஆக்சஸ், வெர்டிக்கல் ஆக்சஸ். இது சிம்பிளாக வெர்டிக்கல் ஆக்சஸ் விண்ட் டர்பைன் இருந்தால் வெர்டிக்கல் ஆக்சஸை வச்சுக்கொண்டு ரொட்டேட் பண்ண போதும். இது வந்து நான் ஒரு இடம் பார்க்கல, ஃப்ராங்க்லி நான் வந்து எங்கேயுமே பார்க்கல. ஸ்ரீலங்கா, இந்தியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்த 4 நாட்டிலையும் நான் இருந்திருக்கேன். அந்த 4 நாட்டிலையும் நான் பார்க்கல. இது வந்து அமெரிக்கா, ஜெர்மன், யூரோப் இந்த மாதிரி நாடுகளில் கூட இருக்குது. ஏன்னா இது வந்து விண்ட் ஸ்பீட் குறைவாக இருக்கிற இடங்களில் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவோம். வெர்டிக்கல் ஆக்சஸ் விண்ட் டர்பைனை சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா விண்ட் ஸ்பீட் குறைவாக இருக்கிற இடங்களில் அந்த இது வந்து இனஃப் பவரை வந்து ஜெனரேட் பண்ணலாம் இந்த மெத்தடால். இதுன்ற டீட்டெயில்டு எல்லாம் மோர் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஓவர் வியூவாக சொல்லி கொண்டு போகிறோம் என்ன விஷயம் இருக்குன்னு. அடுத்த வந்து 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விண்ட் டர்பைன்ஸ். 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆன்ஷோர் விண்ட் டர்பைன், அடுத்தது ஆஃப்ஷோர் விண்ட் டர்பைன். இது வந்து கிளாசிஃபிகேஷன் உண்டு பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், அதாவது எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முதல் பார்த்துனாங்க 2 டைப் வந்து பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி விண்ட் டர்பைன். நாங்கள் இந்த 2 டைப் வந்து பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம்ன்ற வச்சு கொண்டு 2. முதலாவது ஆன்ஷோர் விண்ட் டர்பைன். ஆன்ஷோர்ண்டா லேண்டில் நாங்கள் விண்ட் டர்பைனை இன்ஸ்டால் பண்ணால் அது ஆன்ஷோர். மோஸ்ட்லி நிறைய இடங்களில் ஸ்ரீலங்கா, இந்தியாவில எல்லாம் இருக்கிற வந்து ஆன்ஷோர் தான். ஆன்ஷோர்ண்டா லேண்டில் இந்த அது கடற்கரையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மலை பகுதியாக இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். லேண்டில் இந்த விண்ட் டர்பைனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது வந்து ஆன்ஷோர் விண்ட் டர்பைன் சொல்லுவோம். இந்த கெப்பாசிட்டி, சைஸ் அதெல்லாம் மாறுபடும் இடத்துக்கு இடம் ஏற்றமாய். அந்த விண்ட் ஃப்ளோ, இந்த டைரக்ஷன் அதாவது ஃப்ளோ ஸ்பீட் இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் இந்த சைஸ் கால்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ ஹைட்டுக்கு இந்த விண்ட் டர்பைனை உயர்த்தணும், எவ்வளோ ஹைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணுன்றதெல்லாம் இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கொள்வோம். அப்போ இது வந்து ஆன்ஷோர் விண்ட் டர்பைன். அடுத்தது பார்த்தோம்னா ஆஃப் ஷோர் விண்ட் டர்பைன். ஆஃப் ஷோர்ண்டா கடலுக்கு உள்ள தண்ணிக்குள்ள இந்த விண்ட் டர்பைனை வந்து இன்ஸ்டால் பண்ணால் அது ஆஃப் ஷோர். இப்போ இது வந்து நியூ டெக்னாலஜி. இப்போ நிறைய ஆட்கள் டவுட் பண்ணிடணும் எப்படி கடலுக்குள்ள இது ஸ்டாண்ட் பண்ணுமெண்டா, அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ் மூலமாக நிறைய ஃப்ளோட்டிங் கான்க்ரீட் கீழே வச்சு, ஃப்ளோட்டிங் இதுகளை வச்சு வெயிட், நிறைய டான்ஸ் ஆஃப் வெயிட்டை வந்து கீழே வச்சு அதை வந்து ஃப்ளோட் பண்ணிக்கொண்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இது ஃப்ளோட் பண்ணிக்கிறோம். அந்த கடலுக்கு இடையில வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் போட முடியாது, இது ஃப்ளோட்டிங். இப்போ இது டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ் எல்லாமே வேறு வீடியோஸில் தருவோம். ஆனால் இது வந்து ஒரு ஓவரால் ஐடியா. ஆஃப் ஷோர் விண்ட் டர்பைன்டா என்ன? ஆஃப் ஷோர் விண்ட் டர்பைன்டா கடலுக்குள்ள இந்த விண்ட் டர்பைன். ஏன் அது கடலுக்குள்ள வைக்கிறோம்? கடலில் வைக்கிறேன்டேக்க எங்களுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ், அதாவது இந்த செட்டப் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே டிஃபிகல்ட். அது வந்து ரியலி டிஃபிகல்ட். ஆனால் அவ்வளோ கஷ்டமான இன்ஸ்டாலேஷனை ஏன் கடலுக்குள்ள கொண்டு வைக்கிறோம்டா, அதுக்கு ரீசன் வந்து இந்த சீ சைட்டில், கடல் பகுதிகளில் எங்களுக்கு விண்ட் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம். கப்பலில் போயிருக்க, போட்டில் போயிருக்க எங்களுக்கு நிறைய விண்ட் அடிக்கும். ஆனால் தரப்பகுதி, அதாவது லேண்ட் ஏரியாவில் போயிருக்க அவ்வளோத்துக்கு விண்ட் கிடைக்காது. அப்போ எங்களுக்கு விண்டு எனர்ஜி வந்து நிறைய இருக்கும். இந்த கடல் ஏரியாக்களில் விண்ட் எனர்ஜி நிறைய இருக்கும். அப்போ இந்த நிறைய இருக்கிற விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த விண்ட் டர்பைனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது என்னது, என்ன ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். அதை சேம் சைஸ் ஆஃப் விண்ட் டர்பைன் லேண்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கடல் ஆஃப் ஷோரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இடையில ஆஃப் ஷோர் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் தரும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் நிறைய கிடைக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து சேலஞ்சஸ் வந்து கூட ஆஃப் ஷோரில். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணுற கஷ்டம், அதில் இந்த வயரில் இருந்து கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணணும். அப்போ இது கடலுக்கு இல்லாத வயர் கொண்டு வரணும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ என்ன ப்ளஸ் அட்வான்டேஜ்ண்டா இந்த ஹைட் வந்து நிறைய ஹைட்டுக்கு போக தேவையில்லை. ஏன்னா
நாங்கள் சொல்கிறாங்க விண்ட் எனர்ஜி காணாண்டா லேண்டில் இன்ஸ்டால் பண்ணிக்க நாங்கள் ஹைட்டை கூட்டி கொண்டு போகணும், அந்த டவர்ன்ற ஹைட்டை கூட்டி கொண்டே போகணும். ஏன்னா எங்களுக்கு தேவையான விண்ட் ஃப்ளோ கிடைக்கிற வரைக்கும் கூட்டுக்கணும். அதாவது நார்மலாக 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் ஒவ்வொரு இடங்களுக்கு விண்ட் ஃப்ளோ ஏற்ற மாதிரி ஹைட்டை கூட்ட வேண்டி வரும். அப்போ இங்கே வந்து ஆஃப் ஷோரில் ஏற்கனவே விண்ட் ஃப்ளோ நிறைய இருக்கிறபடியாக நாங்கள் வந்து ஹைட் வந்து நிறைய ஹைட்டுக்கு போக தேவையில்லை, கொஞ்சம் ஹைட்டில். இப்போ பார்த்த இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், இந்த இதோட பார்க்க ஆன் ஷோரை போட பார்க்க ஆஃப் ஷோர் வந்து ஹைட் குறைவாக இருக்கும். அப்போ இது ஏண்டா விண்ட் ஃப்ளோ ஏற்கனவே இந்த கடல் ஏரியா நிறைய இருக்குது. இப்போ இதான் விஷயம். மிச்சம் இதுன்ற டீட்டெயில் இந்த கிட்டத்தட்ட இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நிறைய இதில் வந்து விண்ட் பவர் ஜென்ரேஷனில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படி ரோட்டார் ஒர்க் பண்ணுது, எப்படி ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணுது, அது ஸ்ட்ரக்சர் என்ன, பியரிங் ஸ்ட்ரக்சர் என்ன, நிறைய அசம்பிளி, அது அந்த இது நிறைய திங்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் தனித்தனி வீடியோஸில் உங்களுக்கு தருவோம். இப்போ இது வந்து ஒரு ஓவர்வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு இது யூஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.